இன்றைக்கி நம்ம எங்கே கூட்டு சாகருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம புதக்கோடி போன அன்னைக்கு மஞ்சக்கோல்லேருந்து நம்மளுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. இது போல் இன்றைக்கி நம்ம கூட்டு சாகர் செய்கிறோம், கலந்துக்கலாமா அப்படிங்கிற போல். சரி, அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டோம். அங்கேருந்து திருவாரூர்லேருந்து நம்மளுக்கு மஞ்சக்கோலை ரொம்ப ஷார்ட். நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ மஞ்சக்கோலை போய் கூட்டு சாகரை முடிச்சுட்டு காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், மஞ்சக்கோலையில் போயிட்டு கேமல் ஆயில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் உடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த சஹரோட உணவு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. நிறைய கூட்டம். ஆமாம், முதல் பந்தியில் உட்கார்றதுக்கு ரொம்ப கடுமையான கூட்டம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பந்திக்கு மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த சஹர் சாப்பாடு வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. டீமில் நம்ம போயிட்டு இணைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூட உணவு அருந்திட்டு, எல்லா மக்களுமே ரொம்ப தெரிஞ்ச நபர்கள் நமக்கு. ஆமாம், அவங்கள எல்லாரையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஊருக்கு நான் கூட்டு சாகரில் வந்து கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியில் கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து அறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ஊரில் கூட்டு சாகரில் கலந்துக்கலாம். நம்ம வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாமல் கமெண்டில் எழுதுங்க. இன்னும் இருக்கக்கூடிய குறைவான நாட்களில் நான் எந்த ஊரில் வந்து கலந்துக்கணும், ஒரே ஊரை நிறைய நபர்கள் திரும்ப திரும்ப பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஊருக்கு வேணாலும், தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறைய நபர்கள் கூப்பிடுறாங்க நம்ம ஃபாலோவர்ஸு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் கட்டாயம் நான் வந்து கலந்துப்பேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஊரில் கூட்டு சாகரில் பார்க்கலாம். பாய் பாய்.